ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய. இந்து குரோதி வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி, ஆங்கிலம் 27/3/2025 குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இன்னைக்கும் பல கோடி சித்தர்கள் மகான்கள் கிரிவலம் தரிசனம் தரும் அற்புதமான பாரத புண்ணிய பூமியிலே இருக்கும் இடமானது. இந்த பிரபஞ்சத்துக்கே சகல சக்திகளை கொடுத்து கொண்டே இருக்கின்ற மகான்கள் 24 மணி நேரமும் சதா சர்வகாலமும் கிரிவலம் வந்து கொண்டு இருக்கின்ற ஒரே பூமியானது திருவண்ணாமலை. இப்படி பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் தினம் தினம் எந்த நேரத்திலும் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான புண்ணிய பூமி திருவண்ணாமலை. காலில் பாதணி செருப்பு அணியாமல் கிரிவலம் வர வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான கலாய்க்கா சித்தர். இவர் எங்க பிறந்தாரு, இவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு என்ன பண்றாரு? இவர் மதுரை தேனி அருகிலே உள்ள முத்து தேவன்பட்டி அப்படிங்கிற கிராமத்திலே 1628ஆம் ஆண்டு சமய வாக்கிலே, அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை, ஆழ்வார்கள் போல இவர் ஒரு தாமரை தடாகத்திலே, பெரும் தாமரை குளத்திலே, தாமரை பூவின் மேலே தோன்றியவர், பிறந்தவர், அவதாரமான ஸ்ரீ கலாக்காயலிங்க சித்தர் சுவாமி எவ்வளவோ கோடி திருப்பணிகள் பூஜைகள் செய்து மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டே இருந்தார். இவரை பற்றி யாருக்கும் தெரியாது. இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இவர் என்ன சொன்னார்? ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு மகிமை சொன்னார். இவர் ருத்ராட்சத்தினுடைய சிறப்பு, மகிமை, பூஜை முறை, இப்படி இந்த ருத்ராட்சத்தினால என்னென்ன பிணியை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற அற்புதமான வழிமுறைகளையும் மக்களுக்கு எடுத்து உரைத்த அற்புதமான மகான் இந்த கலாக்காய சித்தர். ஒரு மகா சிவராத்திரி நாளிலே ஈசனிடமே, சாத்தாத் அந்த அண்ணாமலையாரிடமே ஒரு ருத்ர லிங்க பிரசாதமாக ஒரு அற்புதமான ருத்ராட்சத்தை பரிசாக பெற்று அணிந்து அதையே அணிந்து கொண்டு இறைப்பணி செய்து கொண்டே வந்தார். ஒரு காலத்திலே பங்குனி மாதம் சதுர்தசி நாளிலே திரு அண்ணாமலையிலே ருத்ர ஜோதியாக ஈசனிடம் கலந்தார், ஈசன் ஆட்கொண்டார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாத சதுர்தசி திதியிலும் பக்தி பூர்வமாக திருவண்ணாமலை கிரிவலம் செய்பவர்களுக்கு இதே ருத்ராட்ச ஜோதி தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கின்ற அற்புதமான நாள் இன்று. கண்டிப்பாக கைகூடும். இன்று குரோதி வருஷம் முறைப்படி இந்த பங்குனி மாதம் 13ஆம் தேதி 27/3/2025 வியாழக்கிழமை இரவு மணி 11:05 துவங்கி பங்குனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 28/3/2025 இரவு 7:55 வரை இந்த பங்குனி மாதம் சதுர்தசி திதியும் அமைகின்றது. கிரிவலம் வருகின்றவருக்கு ருத்ராட்ச லிங்க சித்தர் கலாய்க்கா ருத்ராட்ச லிங்க தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்களும் அவருடன் சேர்ந்து கிரிவலம் செய்யும் பொழுது ருத்ராட்ச ஜோதி மற்றும் ருத்ராட்ச தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி நல்ல ஒரு அற்புதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பயன்படுத்தி, நாம் எதற்கோ காலங்கள் செய்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ கோயில்களுக்கு செல்லுகிறோம், வருகின்றோம். ஆனாலும் அத்தனை பூலோகத்திலே உள்ள அத்தனை திருக்கோயிலுக்கும் சக்தியையும் எல்லா விதமான வளத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்ற மத்திய பூமி தான் திருவண்ணாமலை. இங்கே கிரிவலம் வராத தெய்வ மூர்த்திகளே கிடையாது. கிருஷ்ணனுடைய, ராமர்லேருந்து ஆஞ்சநேயர்லேருந்து அத்தனை தெய்வ மூர்த்திகளும் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி போல மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள், ஜின் ஜாக்ஷுகள், பரமஹம்சர்கள், யதீந்தாச்சார்கள், வல்லபாச்சார்கள், இப்படி எத்தனையோ பித்திருக்களுடன் சேர்ந்து வருகின்றார்கள். ஆனால் நாம் எத்தனையோ தான தர்மங்களை ஏதோ ஒரு காரணத்தினால செய்யாமல் கேட்காமல் விட்டுவிட்டோம். ஒரு குரு நமக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் அருகிலே குரு இருப்பார். அப்படி நமக்கு குருவை காட்டிக் கொடுக்கும் ஒரு நாளாக இது அமையும். இப்படி கிரிவலம் வந்து நீங்கள் அங்கே வரும்பொழுது உங்களால் முடிந்த இறைநாமங்களை ஓதி மலையினுடைய தரிசனங்களை பார்த்து மிகவும் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக சாலையில் நடமாட வேண்டும். வீண் பேச்சுக்கள், செல்போன் பேச்சுக்கள்
இவைகளை தவிர்த்துவிட்டு ஒரே இறைநாமத்தை நீங்கள் பக்தியுடன் செய்தால், கிரிவலம் செய்தால், காலில் மருதாணி கைகளில் மருதாணி அணிந்து கொண்டு அப்படி நமது கலாச்சார முறைப்படி திருவண்ணாமலை ஒவ்வொரு மலையினுடைய ஒவ்வொரு தரிசனத்தை நீங்கள் பெற்றால் அந்த சித்தனின் மகானின் அருளை பெறலாம். ஏனென்றால் இறையருள் என்பது நாம் காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ வாங்குவது இல்லை. அதைவிட ஒரு சித்தனுடைய கடாட்சம் ஆசீர்வாதம் இந்த லோகம் இல்லை, எந்த லோகத்தை நாம் அளித்தாலும் அவர்கள் வாங்கப் போவதில்லை. அவருடைய கடைக்கண் பார்வை ஒன்று பட்டாலே போதும், கோடி கோடி ஜென்மத்தினுடைய கர்ம வினைகளும் தீரும், கோடி கோடி ஜென்மத்திற்கு தேவையான நல்பலனும் கிடைக்கின்ற அற்புதமான குருவார கிரிவல நாள். நாளைக்கு மாத சிவராத்திரி ஒரு அற்புதத்தை பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளால் அருணாச்சலா.